2026 சட்டமன்ற தேர்தலுக்காக ஒருங்கிணைப்பு குழுவை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார். இந்த ஒருங்கிணைப்பு குழு மிக முக்கியமாக அரசியல் தளத்தில் ஒரு பேசு பொருளை உருவாக்கியிருக்கு. 2024 மக்களவைத் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அதே ஒருங்கிணைப்பு குழு தான் இப்போவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒருங்கிணைப்பு குழுவாக செயல்படும் அப்படின்றது அந்த அறிவிப்பிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அதில் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் இந்த 5 பேர் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. 2024 இவங்களுடைய செயல்பாடை பாராட்டி இந்த அறிக்கையிலும் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. மிகச்சிறப்பாக அந்த பணி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் கம்ப்ளீட்டாக அந்த டீமை ரீட்டைன் பண்ணிவிட்டு அதே பொறுப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இந்த அறிக்கையில் இடம்பெற்றக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஒருங்கிணைப்பை கடந்து அந்த கட்சியுடைய கட்டமைப்பு ரீதியாகவும் அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் மாற்றுவது தொடர்பாகவும் இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒரு மிக முக்கியமான ஆலோசனையை வழங்கும் அப்படின்றது தான் இந்த அறிக்கையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்குது. ஸோ ஏறக்குறைய 3 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சி முடிந்து விட்டது. ஒரு பெரிய அளவுக்கான அதிரடி நடவடிக்கை அப்படின்றது கடந்த 2.5 வருஷமாக எதுவும் இல்லை. மாவட்ட செயலாளர்கள் மீதோ அல்லது அமைச்சர்கள் மீதோ மிகப்பெரிய அளவுக்கான ஒரு நடவடிக்கை எதுவும் தலைமை தரப்பிலிருந்து வரலை அப்படின்னு புரிந்துக்க முடியும். சில அமைச்சர்கள் மாற்றம் இருந்தது, புதுசாக கேபினெட்டில் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கமான நடைமுறை தான். பட் ஒழுங்கு நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் பணியை சிறப்பாக செயல்படலை, தோல்வி காரணம், இந்த மாதிரியான விஷயங்களை மையப்படுத்தி எந்த விதமான நடவடிக்கையும் அண்மை காலத்தில் திமுக தரப்பில் மேற்கொள்ளப்படலை. பட் கடந்த 2 மாதத்தில் 2 மாநகராட்சியுடைய மேயர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. ஒன்று திருநெல்வேலி, இன்னொன்று கோவை. இந்த 2 மாநகராட்சியுடைய மேயர் மாற்றம் அப்படின்றது ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கடந்த காலங்களிலிருந்து நிறைய இந்த மேயர்களுக்கு எதிரான ஒரு குரல் கவுன்சிலர்கள் தரப்பில் சொந்த கட்சி தரப்புலேருந்தே வந்த நிலையில் கூட தேர்தல் முடிகிற வரைக்கும் அதில் பெரிய அளவுக்கான மாற்றம் அப்படின்றது கொண்டு வரலை. காம்ப்ரமைஸில் தான் சீனியர் மினிஸ்டர் அனுப்புவாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. பட் அந்த மாற்றம் அப்படின்றது வராமல் இருந்தது. பட் இந்த தேர்தல் முடிந்த உடனடியாக இந்த மேயர்கள் எந்தெந்த பெரிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர்கள் மேலே அதிருப்தி இருந்ததா உடனடியாக அவங்ககிட்ட ராஜினாமா வாங்கி அவங்க ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. சொந்த காரணங்களுக்காக ராஜினாமா அப்படின்றது தான் அவங்க பகிரங்கமாக சொன்ன காரணமாகவும் இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது அப்படின்றது ரொம்ப கவனத்தை ஈர்த்திருக்கு. சரி, என்ன காரணம்? இவ்வளோ முன்கூட்டியே திமுக இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைத்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த 3 வருஷத்தில் மாவட்ட செயலாளர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அமைச்சர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுக்கு மீண்டும் தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தா என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தும் அவங்க அனலைசிஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த 5 பேரும் மாவட்ட செயலாளர்கள் கட்சியுடைய அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் கான்டாக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபீட்பேக் இருக்குது, கட்சிக்கு இப்போ என்ன ஃபீட்பேக் இருக்குது, கட்சி அமைப்பு மேலே என்ன விதமான ப்ரெஷர் இருக்குது, இன்னொரு பக்கம் இவங்க எப்படி செயலாற்றிருக்காங்க, மக்களுடைய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்றத கம்ப்ளீட் அனாலிசிஸ் இவங்க பண்ணுவாங்க அப்படின்றது தான் நம்ம முதற்கட்டமாக நம்மளால் புரிந்து கொள்ள செய்தியாக இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் இப்போ இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அப்படின்றது ரொம்ப பலவீனமாக இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் காணப்படுது. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கண்டினியூவஸாக 9 தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி அடைந்திருக்கு. இடைத்தேர்தல் தொடங்கி சட்டமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தல் அப்படின்னு எல்லா தேர்தலையும் திமுக வெற்றி அடைந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் தான் இந்த தேர்தல் முடிவு அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முன்கூட்டியே தேர்தல் நடத்துவாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு 2 வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்டதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று விஜயுடைய அரசியல் வருகை, இன்னொன்று சீமானுடைய வாக்கு வங்கி அண்மை காலத்தில் அதிகரிச்சிருக்கிறது, அதிமுகவுடைய தற்போதைய தோல்வி முகம், இன்னொரு பக்கம் பாஜக தனித்து நிற்கிறது, அவங்க தலைமையினர் கூட்டணி, அதிமுகவும் பாஜகவும் 2 பிளவுபட்டு நிற்கிறது அப்படின்ற நிறைய விஷயங்களை கணக்கில் கொண்டு இந்த தேர்தலுக்கு தயார்படுத்தக்கூடிய விஷயத்தை தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு முதல் படியாக முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான யுக்திகளெல்லாம் மேற்கொள்ள போகிறாங்க, ஸோ இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்றது கடந்த காலங்களிலிருந்து இளைஞரணியிலிருந்து வரக்கூடிய ஒரு குரலாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்காகவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் புது விதமாக என்ன மாதிரியான வியூகத்தை கொண்டு வர போகிறாங்க. இப்போ அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தின விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கள்ளச்சாராய மரணம், ஆம்ஸ்ட்ராங் மரணம். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த திட்டங்கள், அரசு செயல்படுத்திய திட்டங்கள் எப்படி செயல்பட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு அந்த திட்டங்களை வரவேற்கிறாங்க அப்படின்றதும் தேர்தல் காலத்தை தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா விஷயங்களும் கவனத்தில் கொண்டு தான்
அதை அனலைசிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் நான் பொதுவாக என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கட்சி ரீதியாக இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எண்ணிக்கை மாற்றப்படலாம். மாவட்டத்துடைய அந்த அமைப்பே கம்ப்ளீட்டாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. சில இடத்துல பிரதிநிதித்துவம் இல்லாத இடங்களுக்கு கூடுதல் அமைச்சர்கள் கொடுக்கப்பட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான நிறைய வியூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ முதல் படியை திமுக இந்த ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரசியல் தளத்தில் ஏற்படுத்தும் அப்படின்னு நம்மளால் புரிந்துக்க முடியுது. ஸோ இதே அளவுக்கு ஆக்டிவாக எதிர்க்கட்சிகளும் செயலாற்றுவாங்களா, அவங்களும் அவங்களுடைய பணியை தொடங்குவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.